ஃப்ளைட்ல என் ஒய்ஃப்க்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. பெரியவங்க ஆசீர்வாதத்துல கல்யாணம் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் திரும்ப சென்னை ஏர்போர்ட்ல இருந்து ஏர் அரேபியா ஃப்ளைட்ல விண்டோ சீட் பக்கத்துல துபாய் வரதுக்காக ஏறி உட்காந்துட்டோம். ஃப்ளைட்ல உட்காந்து கொஞ்ச நேரத்திலேயே என் ஒய்ஃப்க்கு குளிர் தாங்க முடியலன்னு சொன்னாங்க. நார்மல் டெம்பரேச்சர்லயே அவங்க உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஃப்ளைட்ல ஏசி அதிகமா ஓடுனதுனால அவங்களால தாங்க முடியல. உடனே ஏர் ஹோஸ்டஸ் கூப்பிட்டு என் ஒய்ஃப்க்கு ரொம்ப குளிருதுங்க, போத்திக்கிறதுக்கு சின்னதா ஒரு பெட்ஷீட் கிடைக்குமான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் பிளாங்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு காய்ச்சல் தலைவலி எதுவும் இருக்கான்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நார்மலாகவே இவங்களுக்கு ரொம்ப குளிரும், இங்கே ஏசி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால குளிர் தாங்க முடியலன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ஏர் ஹோஸ்ட் எங்ககிட்ட போர்வை இருக்குது, ஆனால் அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி வரும்னு சொன்னாங்க. சரி நான் பே பண்ணுறேங்க, அந்த பிளாங்கெட்டை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்டேன். ஃபைனலி இந்த மாதிரி ஒரு பேக்கை கையில் கொடுத்துட்டு இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்றதை நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த பேக்குக்குள்ளே போர்வை மட்டும் தான் இருக்கும்னு நினச்சி ஓப்பன் பண்ணால் ஃபுல் ஸ்லீப்பிங் கிட்டே கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிளாங்கெட் எடுத்து அவங்களுக்கு போத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் குளிர் அடங்கி நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் எனக்கு தூக்கம் வரல. ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இந்த ஸ்லீப்பிங் பேக்கை அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டப்பாக்குள்ளே ஏர் பிளக்ஸ் இருந்துச்சு. அடுத்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான நெக் பிலோவில் காற்று ஊதுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. ஏர் ஃபில் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி 2 லாக் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த லாக்கை அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காற்று ஊற்றணும். ஒன்ஸ் காற்று ஊதி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கிறத வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இது தெரியாமல் டேரெக்டாக நான் அதில் காற்று ஊதிட்டு திரும்ப லாக் பண்ணுறதுக்குள்ளே எல்லா காற்று வெளியில் போயிடும். இது மாதிரி ஒரு 4-5 டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த ஐ மாஸ்கையும் நெக் ரெஸ்ட்டையும் கழுத்தில் மாட்டினதுக்கப்புறம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் செம கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம ஃப்ளைட்டில், பஸ்ஸில், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வீட்டில் ஒய்ஃப் திட்டும்போது, நீங்கள் சேரில் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணும்போது, தூங்கும்போது கூட இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்லீப்பிங் கிட்ட நான் ஃப்ளைட்டில் 50 AED கொடுத்து வாங்கினுங்க. நம்ம ஊர் காசுக்கு 1200 கிட்ட வருது. இதே கிட்ட நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தா வெறும் 600 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருக்கும். நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்காக இன்டர்நெட்டில் தேடி பிடிச்சி பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற பிளாங்கெட் அண்ட் ஸ்லீப் கிட்ட இந்த வீடியோவில் டேக் பண்ணியிருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்கி வைங்க. சியா.